Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 679 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல சேபா அவனோட ஃபயர் பவரை யூஸ் பண்ணி தரையில ஒரு அடி அடிச்சு அந்த இடத்தையே கண்ணா பின்னான்னு செதற விட்டான். சொல்ல போனா கீழே இருந்த ரிங்கே காணாம போய் அதுக்கும் கீழே பிச்சுக்கிட்டு போய் கீழே இருந்த பேஸ்மெண்டே உடஞ்சு போச்சு. மரண காட்டு காட்டியிருக்கான். ரெபேக்கெல்லாம் அசந்து போய் நீ யாரு என்ன இந்த அடி அடிக்கிறான்னு கேப்பா. அவன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். அந்த டைம் கோலா கேஷுவலா வந்து ஹேக் என்னைய கான்டாக்ட் பண்ணாரு, வா அவரை போய் மீட் பண்ணலாம்பா. சேபாவும் சரி ஓகே போலான்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா கீழே லேண்ட் ஆவான். அதே நேரம் இங்க உசோப்ப கடவுளா மாத்திட்டானுங்கல்ல. சோ காடு உசோப்பு கண்ணா பின்னான்னு கத்திட்டு கிடப்பானுங்க. அப்ப அவங்கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம், என்ன பண்ணுன்னு மட்டும் சொல்லுங்க, உங்களோட உத்தரவுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி அப்படின்னு கேட்டோன்னே உசோப்பு நைஸா அவங்க என்ன வேலையா வந்திருக்காங்களோ அதை பக்காவா சொல்லிடுவான். ஏன் நீங்க பின்னாடி இருக்க அந்த ஃபேக்டரியில இருக்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காப்பாத்திட்டு அதை அழிச்சிடக்கூடாது, அதை பண்ணுங்க போதும்பா. எல்லாம் வெறித்தனமா கத்துவாங்க. இந்த டைம் டோஃப்ளமிங்கோ போட்டு தள்ளுங்கன்னு சொன்னாலே வச்சு செஞ்சிருவானுங்க. இதை பண்ண மாட்டானுங்களா என்ன? அந்த டைம் சாபோ கோவாலா ரெண்டு பேருமே அண்டர் கிரவுண்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. என்னன்னா சாபோ பிளான் பண்ணி தான் கீழே உடைச்சிருக்கான். வந்த உடனே தண்ணியில குச்சிருவானா. கோவாலா கொஞ்சம் சேஃப்டியா இருக்க சொல்லுவான். ஏன்னா டெவில் ஃப்ரூட் ஈட்டர்ஸ்க்கு தான் வாட்டர்னாலே ஆகாதே. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாம் ஜம்ப் பண்ணி அவங்க பாட்டுக்கு ஓடிட்டு இருப்பாங்க. இங்க இவனுக்கு இன்னும் விடல. உசோப்பு நம்மள அங்க இருக்க ஃபேக்டரியை அழிக்க சொல்லிட்டாரு, நம்ம அதை அழிச்சே தீரணும்னு சொல்லி காட்டுத்தனமா கத்திட்டு வேகமா அதை அட்டாக் பண்ண ஓடுவானுங்க. அங்கதான் இன்னும் ட்ரபோல் இருக்கானே, அவன் எப்படி அழிக்க விடுவான்? டோஃப்ளமிங்கோக்கு அந்த ஃபேக்டரி எவ்வளவு முக்கியம்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஃபேக்டரியை வாட அழிக்க வரீங்க டுபாக்கூறுகளா, அவங்கள விட மாட்டான்னு அவனுங்களை அட்டாக் பண்ண போவான். இது எல்லாத்தையுமே நேக்கா மறைஞ்சிருந்து ரோபின் பார்த்துட்டு இருப்பான். அந்த ட்ரபோல் என்ன பண்ணுவான், சுகரை கையில எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மத்தவங்களை அட்டாக் பண்ண போவான். ஏன்னா அவளுமே இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் தானே. இங்க ஹைருதீன் உசோப் கிட்ட இனி நீங்க ரெஸ்ட் எடுங்க கடவுளே, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோமா. அவன் பேச முடியாம டேய் நான் ஒரு பேஷண்ட், என்ன ஏன்டா ஆடி ஷோரூம்ல காரை காட்டுற மாதிரி காட்டிட்டு இருக்கீங்க, இறக்கி விடுங்கடா ரத்தம் வடியுது தலையெல்லாம் சுத்துதுமா. அதெல்லாம் எங்க அவனுக்கு கேட்க போது மரமாட்டேங்க. அப்ப அந்த டைம் கோவால அவங்கள கிராஸ் பண்ணி போவாளா. என்ன ஏதுன்னு பார்க்கும்போது சாபோ உசோப்போட மூஞ்சில மிதிச்சு ஜம்ப் பண்ணி போவான். இதுல வேற சாரி. அதே டைம் அந்த ஃபேக்டரிக்கு பக்கத்துல காட்டுறாங்க. பர்ஜஸ் அப்படியே கடுப்பாயி கல்ல தள்ளிட்டு எந்திரிப்பான். என்னன்னா அவன் லூஃபின்னு நினைச்சு சண்டை போட்டான். கடைசியில அவன் லூஃபியே இல்ல. அதுக்கப்புறம் அந்த ஃபிளேம் ஃப்ரூட்டாச்சு கிடைக்குமான்னு பார்த்தா அதுவும் இல்ல. மொத்தத்துல அவன் நினைச்சது எதுவுமே அவனுக்கு கிடைக்கல. அவனை நான் விடுறதா இல்லன்னு கொலை வெறியில கிளம்புவானா. இங்க டியமண்டே இந்த நிலைமையை நான் எப்படி டோஃபி கிட்ட போய் சொல்லுவேன்னு சொல்லி மண்டே பிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஏகப்பட்ட பேர் கையில கத்தியோட வெறி கொண்டு ஓடி வருவானுங்க. எல்லாம் அந்த ஃபேக்டரியை காலி பண்ணதான். ஆனா இடையில டியமண்டேவை பார்த்த உடனே சந்தோஷம் தாங்க முடியல. அந்த ஃபேக்டரியோட சேர்த்து இவனையும் காலி பண்ணுங்க, இவனுமே டோஃப்ளமிங்கோவோட ஆளுதான்னு சொல்லி அவனை அட்டாக் பண்ண வெறி கொண்டு வருவானுங்க. இவனுங்கெல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல டாய்ஸா இருந்தவனுங்களாச்சே, எப்போ இப்படி மாறினானுங்கன்னு தெரியலையே. சரி ஓகே எவனா இருந்தா என்ன, பொலந்து கட்டிடுவோன்னு சண்டை கட்டுறதுக்கு ரெடியா நிப்பான். அந்த டைம் கோவாலா சாபோ ரெபேக்கா இவங்க மூணு பேரும் ஹேக்க போய் மீட் பண்ணிட்டாங்க. அவனுக்கு பார்த்தா கை உடஞ்சிருக்கும். ஏன் என்னாச்சுன்னு கேட்டா அப்படியே திருன்னு முழிச்சு கைய மறைச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லையேமா. ஆனா ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கணுமே, கெட்டு போட்டு வந்துட்டான். கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு முட்டு கொடுப்பான். நீ கீழே விழுந்து உன் கை உடையுது, இத நான் நம்பணுமா நீ கேப்பா. நான் ஏன் போய் சொல்லணும், எனக்கு அப்படி சொல்லணும்னு அவசியமே இல்லைன்னு அவன் சமாளிக்கிறது அவளுக்கு நல்லா தெரியுது. அந்த டைம் ரெபேக்கா அந்த இடத்த அப்படியே சுத்தி பார்த்துட்டு நம்ம ஊர்ல இப்படி ஒரு இடம் இருக்குதா, நம்பவே முடியலையே, பயங்கரமா இருக்குன்னு ஆர்வமா பாப்பா. அப்போ சாபோ கோவாலா கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை மாத்துவான். அவனுக்கு தான் கிளவுஸ் போடுறது வழக்கமாச்சே. சோ அதை போடும்போது நெருப்பு சடானா பிடிச்சிக்கும். இப்ப தானே பயலுக்கு பவர் வந்திருக்குது. சோ கண்ட்ரோல் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அந்த டைம் பார்த்தோமியோ காட்டுத்தனமா கத்திட்டு வருவான். தலைவரே என்னால ஸ்ட்ராங்கான பேரியரை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கத்திட்டே ஓடி வருவான். அவனை பார்த்த உடனே ஹேக்கு கொஞ்சம் ஷாக் ஆவான். ஏன்னா அவனோட பேரியர்ல குத்தி தானே இவனுக்கு கை இந்த மாதிரி ஆச்சு. அப்படி அவன் ஜர்க்காகிறத பார்த்தே கோவாலா கண்டுபிடிச்சிட்டா இந்த ஹேக்கோட கை இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் பார்த்தோமியோ தான். ரெபேக்கா இவங்க எல்லாத்தையுமே பார்த்து அசந்து போய் யார் நீங்க, எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு அப்படியே ஆர்வமா கேப்பா. நானா, என் பேரு சாபோன்னு சொல்லுவான். அப்பதான் அவனோட மூஞ்ச முழுசா காட்டுவாங்க. கோவாலா சாபோ ஹேக்கு இவங்க மூணு பேருமே ரெவல்யூஷனரி ஆர்மியை சேர்ந்தவங்க. அதுலயும் சாபோ தான் இவங்க எல்லாத்துக்குமே சீஃப் ஆஃப் ஸ்டாஃப். ரெபேக்காலாம் அசந்து போயிருவா. சரி நீ இப்படின்னா அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த லூசி யாரு, அவன் யாருன்னு கேட்டா அவனுக்கு 400 மில்லியன் பவுண்டி இருக்குமா. ஒரு நாள் அவன் கண்டிப்பா கிங் ஆஃப் த பைரட்டா மாறுவான். அவன் வேற யாரும் இல்ல, ஸ்டார் ஹேட் லூஃபி. இந்த மேட்டர் சொன்ன உடனே ஷாக் ஆயிருவா. எது ஒரு பைரட்டான்னு. அட ஆமா அவன் என்னோட பிரதர் தான், நல்லபடியா பாத்துக்கம்மா. ரெபேக்காக்கு தூக்கி வாரி போடும். அட காவாலி பாலிலா, அப்போ ஒரு பைரட் கூடயா பழக்க வச்சுக்கிட்டு இருந்தோம், அதுவும் டேஞ்சரான பைரட் கூட. ஆனா சாபோ என்ன சொல்லுவான், நீ நினைக்கிற பைரட் அவன் இல்ல, ரொம்ப ரொம்ப நல்லவன், பழகி பார்த்தாதானே தெரியும் அவன் எப்படி என்னன்னு. இப்படி அவனை பத்தி பேசும்போது பழைய விஷயம் எல்லாமே ஞாபகம் வரும். அதான் மொத டைம் அவன் லூஃபியை மீட் பண்ணது, அதுக்கப்புறம் மூணு பேரும் ஒன்னா
சேர்ந்து என்னென்னலாம் லூட்டி அடிச்சானுங்களோ அது எல்லாமே ஒண்ணு விடாம மைண்டுக்கு வரும். என்ன ஆனாலும் ஒண்ணு மட்டும் உறுதி, 3 பேரும் எப்பவுமே பிரதர்ஸ். இவனுங்க எந்த மூலைக்கு போனாலும் அது மாறாது, மறக்காது. கண்டிப்பா நம்ம ஒரு நாள் பைரட்டா மாறுவோம். பைரட்டுனாலே ஃப்ரீ பேர்ட் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சபதம்லாம் எடுத்து கடைசியில பைரட் ஆனானுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவம் நடந்துச்சுன்னு நமக்கு தான் தெரியுமே. அப்புறம் சேபாவும் கோவாலாவும் வழக்கம் போல கேஷுவலா பேசிக்குவாங்க. ரெபேக்காக்கு டவுட், எதுக்காக ஒரு ரெவல்யூஷனரி ஆர்மி எங்க கண்ட்ரிக்குள்ள வரணும்னு. உடனே அந்த ஹேக்குங்கிறவன் அங்க இருக்க பொட்டியை உடைச்சு காட்டுவான். பார்த்தா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட வெப்பன்ஸுங்க. இது எல்லாமே இந்த இடத்துல இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிதான் ஏகப்பட்ட இடத்துல தேவையில்லாத போரை தூண்டி விடுது. இவங்க இங்க வந்ததே இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்றதுக்காக மட்டும்தான். மத்தபடி டெவில் ஃப்ரூட் ஃபேக்டரி அழிக்கணும் அப்படி இப்படின்னு எதுவுமே இல்ல. இந்த வெப்பன் சப்ளையை தடுக்கணும் அவ்வளவுதான். அதுக்காக இவங்க தான் முதல் டைம் வராங்கன்னு இல்ல. இதுக்கு முன்னாடி அவங்க ஆர்மியை சேர்ந்த ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் இங்க வந்திருக்காங்க. ஆனா வந்தவங்க யாருமே ரிட்டர்ன் வரல. ஏன்னா எல்லாத்தையுமே பொம்மையா மாத்திட்டானுங்க. இந்த பிளாக் மார்க்கெட்டை பத்தி எங்கேயுமே எந்த ஒரு தகவலையுமே கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் அதை தடுக்கிறதுக்காக இவங்களே நேரடியா கிளம்பி வந்துட்டாங்க. இதெல்லாம் கேட்டு ரெபெக்கா அப்படியே ஸ்டன் ஆகி நிப்பா. எவ்வளவு அருமையான நாடா இவங்க அப்பா பாத்துக்கிட்டாரு. கடைசியில கள்ள கடத்தல் குடோனா மாத்திட்டானுங்களேன்னு ஷாக்ல நிப்பா. இப்படி நம்ம ஆளுங்க பேசிட்டு இருக்கத டோஃப்ளமிங்கோட ஆளுங்க நோட் பண்ணிடுவானுங்க. அவனுக்கு சேபோ யாரு, அங்க நிக்கிற ரெபேக்கா யாரு, எதுக்கு வந்திருக்காங்கன்னு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அதனால டோஃப்ளமிங்கோ கிட்ட சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப என்னன்னா இந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே இங்கதான் எங்கேயோ மேனுஃபேக்சர் பண்றாங்க. அது எங்க இருந்து வருது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா டிராகனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.